ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். பார்க்கறதுக்கு சாதாரண பேருந்து மாதிரியே இருக்கிற ஹைட்ரஜன் ஃபியூயல் பேருந்துகள் சமீப காலகட்டங்களில் புழக்கத்துக்கு வந்திருக்கு. இந்த ஹைட்ரஜன் செல் பேட்டரிஸ்னா என்ன, யார் இந்த பேட்டரியை தயாரிக்கிறாங்க, இந்த பேருந்து எப்படி இயங்குது, இப்படி பல விஷயங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நம்ம யூஸ் பண்ற பேட்டரிஸ்லயே பல வகை பேட்டரிஸ் இருக்கு. சார்ஜபிள் பேட்டரி, சார்ஜ் இல்லாத பேட்டரிஸ், இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹைட்ரஜன் செல் பேட்டரிஸ் எப்படின்னா, ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்து அதுல இருந்து வரக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா வரக்கூடிய கரண்ட்னால இந்த பேட்டரி ஃபங்க்ஷன் ஆகுது. இதன் மூலமா தான் அந்த மிகப்பெரிய பேருந்த ஃபங்க்ஷன் பண்றாங்க. இந்த ஹைட்ரஜன் செல் பேட்டரி பத்தி அடிப்படையான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பொதுவா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காரோட கீழ் பகுதியில தான் பேட்டரிஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இத ஸ்டாக் மாதிரி ரெடி பண்ணி அதுல அடுத்தடுத்த பேட்டரிஸ செட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேட்டரிஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, எப்பவுமே ஒரு பேட்டரி கேத்தோட் ஆனோட் நடுவுல ஒரு கெமிக்கல் இருக்கும். இந்த கேத்தோட் ஆனோட் மூலமா தான் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகி கரண்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஆக்சிடைசிங் ப்ராசஸ்லயும் கேத்தோட் சைட் டிடக்ஷன்லயும் தான் ப்ராசஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ பொறுத்த வரைக்குமே ஹைட்ரஜனை உள்ள அனுப்புறது மூலமா அது ஆக்சிடேஷன் ஆகி அது கார்பனாவும் எலக்ட்ரானாகவும் பிரியுது. இது எலக்ட்ரானை பாஸ் பண்ணி கரண்ட ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரியான ஃபார்மேட்டிங்ல தான் இந்த பேட்டரி ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த கேத்தோட் ஆனோட்ல கேட்டலிஸ்ட் செட் பண்ணிருப்பாங்க. அது ஹைட்ரஜன் ஆட்டமை பிரிக்கிறதுக்கு எல்லா விதமான ப்ராசஸையும் பண்ணி இருக்கும். சோ இதனால கம்ப்ளீட்டா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அது மூலமா இந்த கார் ஃபங்க்ஷன் ஆகும். இதுதான் பேசிக்கான ஹைட்ரஜன் செல் பேட்டரிக்கான எக்ஸாம்பிள். இதை தாண்டி ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் உள்ள ரியாக்ட் பண்ணி வெளியே வரும்போது அது H2 வேப்பர், அதாவது வாட்டர் வேப்பரா வெளியே வருது. அதே நேரத்துல சில ஹீட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி தான் இந்த ஹைட்ரஜன் செல் பேட்டரி ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இத பேருந்துல இயக்கணும்னு முன் வந்திருக்காங்க. NTPC, அதாவது நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், மாசில்லாத பேருந்துகளை இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபியூயல் செல் பஸ் மற்றும் ஃபியூயல் செல் காரை NTPC முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்காக வாகனங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் கிட்ட NTPC அழைப்பு கொடுத்திருக்காங்க. 10 ஹைட்ரஜன் ஃபியூயல் பஸ்ஸையும் 10 ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் காரையும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் தான் இந்தியாவிலேயே முதல் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ப்ராஜெக்ட். இவங்க நிறைய ப்ராஜெக்ட இந்தியால பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவோட பொருளாதாரம் மேம்படுறதுக்கும் நிறைய விஷயங்கள் வளர்றதுக்கும் உதவி பண்றாங்க. இந்த பஸ்ஸ லடாக்ல ட்ரையலும் பண்ணியிருக்காங்க. வில்லியம் குரோவ் அப்படிங்கிறவர் தான் 1942ல முதன் முறையா ஹைட்ரஜன் செல் பேட்டரிய ஒரு சாம்பிளா கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு அப்புறமா காலங்கள் மாற மாற எந்த பேட்டரிஸ் ஈஸியா கிடைக்குமோ அதை மட்டும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மத்தபடி இந்த ஹைட்ரஜன் செல் பேட்டரிஸ எப்படி ஃபார்ம் பண்றது, இதுக்காக கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு ஒரு சைட் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது நடைமுறைக்கு வந்தது 2020க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி இந்த ஹைட்ரஜன் செல் பேட்டரிய வச்சு ஒரு ஃபியூயலை பயன்படுத்தி செவர்லெட் எலக்ட்ரோ வேனை உருவாக்கி இருக்காங்க. அந்த வேன் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் காலங்கள் போக போக பெட்ரோல் டீசல் என்ஜின் வந்துட்டு இருந்தது. அந்த ஹைட்ரஜன் செல் மூலமா இருக்கக்கூடிய அந்த கார் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் ஆகும். கிட்டத்தட்ட 112 கிலோமீட்டர் ஹார் வேகத்துல போகக்கூடிய ஒரு காரா இருந்தது. இந்த ஒரு காரை அப்ப வியந்து பார்த்து அடுத்தடுத்த காலங்கள்ல இதை எப்படி அப்டேட் பண்ணலான்னு ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பேட்டரி நிறுவனம் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம இந்தியால பல மாற்றங்கள் வந்திருக்கு. அதுலயும் குறிப்பா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல எக்கச்சக்க மாற்றங்கள் வர தொடங்கி இருக்கு. ஏன்னா டீசல் பெட்ரோலை வெளிநாடுகள் கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றோம். இதுக்கே ஒரு பெரிய தொகை ஆகுது.
உருவாகுது. அதே நேரத்துல கார்பன் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு ஒவ்வொரு நாடுகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பேட்டரி. இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது மின் வேதியியல்னு சொல்லுவோம். வேதியியல் மாற்றத்துல இருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு முறை. ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் டேங்க்ல லிக்விட் ஹைட்ரஜன் இருக்கும். அதுல காற்றோட வினை புரிந்து நமக்கு மின்சாரத்தையும் தண்ணியையும் கொடுக்குது. இது மூலமா வர மின்சாரத்தை வச்சு எலக்ட்ரிக் மோட்டார்ஸ ரன் பண்ணி நம்ம வாகனத்தை இயக்க முடியும். எலக்ட்ரிக் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி உடனே ஏற்கனவே உள்ள தண்ணி வெளியேறிடும். இதே மாதிரி தான் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் எலக்ட்ரிக் கார்லயும் இயங்குது. டாடா மோட்டார்ஸ் ஏற்கனவே ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பஸ்ஸை பூனேல 2018ல ஏற்கனவே ஹைட்ரோ ஃபியூயல் அறிமுகப்படுத்துறாங்க. இது டாடா மோட்டார்ஸும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் சேர்ந்து உருவாக்குறாங்க. இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் எந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்ததுன்னா, பொதுவா பேட்டரிஸ்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும். அதாவது லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். அதுக்கு மேல போனா அது எரியறதுக்கோ வெடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால சப் ஜீரோ டெம்பரேச்சர்லயும் இந்த பஸ் இயங்குறதுக்கான எல்லா ப்ராசஸையும் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் நல்ல ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இந்தியா இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பஸ்ஸை பயன்படுத்தி டிராவல் பண்ணப்படுவதா சொல்லப்படுது. நாம இந்த டேங்க் ஃபுல்லா ஹைட்ரஜனை நிரப்புனா 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேருந்து இயங்குமா. இந்த பேருந்துகள் டீசலோட கம்பேர் பண்ணும்போது அமைதியா நாய்ஸ்லெஸ்ஸா இருக்கும். கூடுதலா இது ஓட்டுறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்குமா. டென்மார்க் நிறுவனமான எவர்ஃபியூயல் ஹைட்ரஜன் நிரப்பும் நிலையத்தை இன்டர்சிட்டி பஸ் டெப்போல நிரப்பி இருக்கு. இயற்கை எரிவாயு அல்லது மீத்தேன் எரிவாயு மூலமா பெறப்படுற சாம்பல் ஹைட்ரஜனுக்கு பதிலா ஃபியூச்சர்ல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமா தயாரிக்கிற பசுமையான ஹைட்ரஜனை பயன்படுத்துற திட்டத்தை உருவாக்க அதிகாரிகள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஹைட்ரஜன் பயன்படுத்துறது ஒரு நல்ல சொல்யூஷன். பேட்டரியோட கம்பேர் பண்றப்போ இது நீண்ட நேரம் இயங்கக்கூடியது. குறிப்பா பேட்டரிக்கு தேவைப்படுற சார்ஜ் கட்டமைப்புகள் இதுக்கு தேவை கிடையாது. டென்மார்க்ல இருக்கிற பெரிய சுத்திகரிப்பு ஆலைக்கு பக்கத்துல தான் இந்த ஹைட்ரஜன் தயாரிக்கும் ஹை எனர்ஜி ஆலை இருக்கு. பசுமை ஹைட்ரஜனை தயாரிக்குது. இது 300 மெகாவாட் ஆற்றலை உருவாக்க போதுமான ஹைட்ரஜனை தயாரிக்குமா. ரீபவர் இவி திட்டங்கிறது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமா உற்பத்தி செய்யப்படுற ஹைட்ரஜனை போக்குவரத்து மற்றும் தொழில்துறைக்கு பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுது. அதனால ஐரோப்பாவே இந்த கோரிக்கையை சீக்கிரமா முடிக்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ரீபவர் இவி திட்டத்துக்கு கீழே ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் 33 ஆற்றல் உள்கட்டமைப்பு நிறுவனங்களும் இணைந்து ஏற்கனவே உள்ள இயற்கை எரிவாயு குழாய்களில் உள்ள பகுதிகள் இவற்றை ரீசைக்கிள் செய்யவும் நிலம் மற்றும் நீருக்கடியில புதிய இணைப்புகளை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கு. இது முதன்மையா வடக்கு ஐரோப்பால உள்ள புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் மத்திய தெற்கு ஐரோப்பாக்கு வழங்குது. இந்த மாதிரியான ஆற்றலை உற்பத்தி செய்யற நாடுகள்ல ஹைட்ரஜன் ஆற்றலை அதிக அளவுல உற்பத்தி செய்ய முடியுது. சாம்பல் ஹைட்ரஜன் உற்பத்தியை கம்பேர் பண்ணும்போது பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கு அதிக செலவாகுது. அதனால வாடிக்கையாளர்கள் கிட்ட பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தை அறிவிச்சு மானிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும்னு சொல்றாங்க. மின்சார வாகனங்களுக்கு வழங்கப்படுற மின்சாரமும் பசுமையாக இருக்கிறது முக்கியம். அதனால டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லாம ஐரோப்பிய நகரங்களுக்கும் இந்த பசுமையான ஹைட்ரஜனுக்காக வெயிட் பண்றாங்க. இது சீக்கிரமா தொடங்கப்படும்னு நம்பப்படுது. இந்த உலகத்துல கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய பேரு சோலார் எனர்ஜி, ஒயின் எனர்ஜின்னு மூவ் ஆகுறாங்க. பெட்ரோல் டீசலை எரிக்கும் போது நிறைய பொல்யூஷன் ஏற்படுது. ஆனா ஹைட்ரஜனை எரிக்கும் போது ஆக்சிஜன் தேவைப்படுது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும் போது தண்ணி தான் உருவாகும். இதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹைட்ரஜனை வச்சு நிஜமாவே கிளீனான எனர்ஜியை உருவாக்க முடியும். சைனால 2030க்குள்ள அவங்க ஊர்ல கிட்டத்தட்ட 1 மில்லியன் காரை ஃபியூயல் செல், அதாவது ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி ஃபியூயல் செல் மூலமா காரை ரன் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி ஜெர்மனி கிரீன் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி கிளீனா ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக $7 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா இன்னொரு ஸ்டெப் மேல போய் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சுரங்கங்களை தோண்டி நிறைய கனிம வளங்களை வெளியெடுக்கிறாங்க. அவங்க மேல இருக்கிற மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் அவங்க கனிம வளங்கள் எடுக்கிறத விட அதை எந்த முறையில எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். பொதுவா நிறைய டீசலை பர்ன் பண்ணி நிறைய எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்றாங்க. அதுக்கு பதிலா அமெரிக்கால இருக்கிற ஒரு மைனிங் கம்பெனி ஹைட்ரஜன் ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரக்னால 3000 டன்ஸ் கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோகிராம் கனிம வளங்களை எடுத்துட்டு வர முடியும். அதாவது 0 கிராம் கார்பன் டை ஆக்சைடோட. இப்படி அவங்க கிளீனா சுரங்கங்கள்ல இருந்து இந்த கனிம வளங்களை எடுக்கிறாங்க. இந்த ஒரு ட்ரக்குக்கு $70 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இப்படி ஹைட்ரஜன் எனர்ஜிங்கிறது இன்னைக்கு நிலைமைக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்துட்டு இருக்கு. சமீப காலங்கள்ல எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்திருக்கு. சிலர் அதை வாங்கியும் பயன்படுத்த தொடங்கி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸ்ல ஹைட்ரஜன் ஃபியூவல் வந்தா எப்படி இருக்கும்? இந்த ஊரே பாப்புலேஷன் இல்லாம ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் பஸ்ஸஸ் அண்ட் கார்ஸ் ஃபியூச்சர்ல வந்தா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.